திரையரங்க உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ ஜனநாயகன் படம் மாதிரி இதுவும் ஒரு பைரசிக்கு உள்ளாயிடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையை தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வட மாநிலங்களில் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. யாரோ ஒரு பணியாளருடைய கவனக்குறைவால் இது போன்று நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருக்கு. உங்களுடைய பார்வை? இல்லை, இது வந்து எப்படின்னா இவங்க சொல்றாங்க பணியாளருடைய தலைவர்கள் சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா அல்ல. இது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு படங்கள் எடுக்கிறதுல வந்து எவ்வளவு சிரமத்தை சந்திக்கிறாங்கிறத இண்டஸ்ட்ரிக்கு மொத்தத்துக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் வந்து இவங்க ஆல்ரெடி இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், சேட்டலைட்டு இதுலலாம் நம்மளால வியாபாரம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து பெரிய அளவுல ஒரு 50 கோடி 100 கோடி போட்டு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கருப்பு படம் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏறத்தாழ 100 கோடிக்கு மேல செலவு பண்ணி அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ அவ்வளவு பெரிய செலவு பண்ணி எடுத்த ஒரு படத்தை இல்ல ஒரு பணியாளருடைய தவறுங்க அப்படின்னு சாதாரணமா சொன்னாங்கன்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்னு எனக்கு புரியல. தயாரிப்பாளர்கள் சங்கம் தரப்புல அதுக்கான உரிய இழப்பீடு வேணும், காம்பன்சேஷன் வேணுங்கிற மாதிரியும் அந்த பேச்சுவார்த்தையில போயிருக்குங்கிறது தெரியும். அவங்க கேட்கறதுல 200% நியாயம் இருக்கு. என்ன காரணம்னா அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு நேற்றுக்கு நைட்ல இருந்து இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு அந்த படம் வெளியாக வேண்டிய படம் சில அவங்களுடைய நிதி பிரச்சனை காரணமாக நாங்க நேற்று நைட்டு 1 மணி 1:30 மணி வரைக்கும் பேசிட்டான் நாங்க எல்லாரும் வந்து தூங்க போக முடிஞ்சது. இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து பேசிட்டு இருக்கோம். இப்படி பேசிட்டு இருக்க ஒரு காலத்துல பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஏதோ சால்வ் பண்ணி அந்த படம் வெளியில வரட்டும், ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியால பூனால பாம்பேல எல்லாம் இந்த மாதிரி தியேட்டர்ல படத்தை போட்டாங்க. இல்ல அது எப்படி அப்படி இல்ல இப்ப படக்குழு தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகலங்கும் போது எப்படி இன்னொரு மாநிலங்கள்ல அது ரிலீஸ் ஆகுது? அது எப்படி அந்த கம்யூனிகேஷன் நடக்கும்? அதுதான் அது வந்து முழுக்க வந்து அவங்களுடைய ரியல் இமேஜ் தவறுதான். அவங்களுடைய பணியாளர் தவறுனாலுமே அது பொறுப்பு அவங்க தான் ஏத்துக்கணும். இப்போ ஒரு திரையரங்களை வந்து ஒரு பைரசி வந்துச்சுன்னா அந்த திரையரங்க உரிமையாளரை வந்து நீங்க இல்ல நீங்க தான் அதை கவனிச்சு செய்யணும்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. இதே கியூப்ல சொல்லியிருக்காங்க அவங்க நீங்க தான் பொறுப்பேற்றுக்கலாம் அப்படின்னு. அப்ப இப்ப இவங்க இடத்துல வெளியில போகும்போது இவங்க தான் பொறுப்பேற்றுக்கலாம். கியூப் மாதிரியான ஒரு நிறுவனம் அப்படிங்கும் போது நாங்க எல்லாரும் தயாரிப்பாளர்கள் பயம் இல்லாம இருப்போம். பட் அங்கே இப்ப இப்படி நடந்திருக்கிறது அதிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா அது கரெக்ட் தான். அதனால அவங்க வந்து இன்சூரன்ஸ் நாங்க பண்ணிருக்கோம், அந்த இழப்பீட்டை நாங்க வாங்கி தரோம்னு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க இன்சூரன்ஸ் வாங்கி தருவாங்களா என்ன பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனா அதே சமயத்துல இனிமேலாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்காம அவங்க தற்காத்துக்கிறது தான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளர் நிலைமை மிகவும் மோசமா இருக்கு, திரையரங்க நிலைமை அதை விட மோசமா இருந்துட்டு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு சிரமமான சூழ்நிலை நாங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது இவங்களுடைய அதாவது சொல்லுவாங்கல்ல அசால்ட்னஸ், அதாவது இவங்களுடைய கவனக்குறைவின் காரணமாக இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இது வரும்போது அதனுடைய நஷ்டத்தை யாரு பொறுப்பேற்றுக்கிறது இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால இனிமேல் இந்த மாதிரி வழக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ அத்தனையும் அவங்க எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி திருப்பூர் சுப்பிரமணியம். இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இது இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் திரும்ப ஒவ்வொரு பெரிய நடிகர்களுடைய படத்துக்கே வருது அப்படிங்கும் போது இனிமேல் அடுத்த கட்டமாக யாருடைய படம் வெளிவருது அப்படின்னாலும் இது போன்ற ஒரு சிக்கலை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமோங்கிற கவலையும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் புரிந்து கொள்ள முடிந்த ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ இதுக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இது அடுத்த கட்டமாக நாங்கள் முன்னெடுத்துட்டு செல்வோம், முதல்வர்கிட்ட இது தொடர்பாக ஒரு புகார் கொடுப்போம், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குமோ அது எல்லாமே மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்று மாலையோ இல்லை இரவுக்குள்ளாகவோ இந்த திரைப்படம் வெளிவருவதற்கான பணிகள் ஒரு பக்கம் வேகம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் இது போன்று வட மாநிலங்களில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருச்சு, படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி செய்தி வந்து அதை உடனடியாக ஸ்டாப் பண்ணி எவ்வளவு படம் போயிருக்கு அப்படிங்கிறதே தெரியல, இப்போ இது அடுத்த கட்டமாக திரும்ப அது பைரசிக்குள்ளாகுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுதைய தகவலாக இது அந்த கியூப் அலுவலகத்தில் படத்தினுடைய தயாரிப்பாளர் SR பிரபு அதே போல தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் புரிய வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.